مباشرة من هذه الصواريخ في مدينة مناطق جنوب إسرائيل، صحراء النقب ومنطقة البحر الميت ومناطق تل أبيب. الانفجارات لا تتوقف. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஊடகங்கள்லேயும் லைவாக போயினுக்குது. அல் ஜசீரா போன்ற ஊடகங்களில் ஈரான் மிசில்ஸ் அட்டாக் இஸ்ரேல் 400 ராக்கெட். இஸ்ரேல் மீது பாரிய ஒரு அட்டாக்கை ஈரான் முன்னெடுத்துக்கிறாங்க. ஈரானில் வைத்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார். லெபனானுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்டார். ஈரான் எப்போ பதிலடி கொடுக்கணும்னு பார்த்தாங்க. இப்போ ஈரான் முதல் கட்டமாக 400க்கு மேற்பட்ட மிசைல்ஸ்களை ஏவி உள்ளாங்க. இதை துரோகிகள் நாடான ஜோர்டான், எகிப்து தடுத்து கொண்டிருக்காங்க. அதை மீறியும் இப்போ இஸ்ரேலும் தடுக்கிறாங்க. அதை மீறியும் இப்போ இஸ்ரேலோட மெயினான தலைநகரங்கள் மீது, இஸ்ரேல் என்ற ஹார்ட் என்ற தலைநகரம் சொல்லக்கூடிய டெல் அவிவ் மீதே அந்த ராக்கெட்டுகள் பாரிய அட்டாக்குகள் போய் அட்டாக் ஆகின்னு இருக்குது. அதோட வீடியோ காட்சிகளை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்த இஸ்ரேலியுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தண்டனை இது. உங்களுடைய ஒரு பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த நாட்டை விட்டு, உலகத்தை விட்டு விரட்டப்பட்டு உலகம் அமைதி பெற வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். பாலஸ்தீனம் அமைதி திரும்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஈரான் المطار راح يا ولاد، راح المطار، راح مطار نفتيم راح. راحت يا ولاد. طال المطار المقوى. وكذلك مركز إسرائيل في هذه الأثناء على الهواء. لا تتكلم هذا فلوس المفقد وتمام. عم يخلون المفقد.